அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சலவாத்தும் சாந்தியும் நமது நாயகம் முஹம்மது முஸ்தஃபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார்கள், உறவினர்கள், சஹாபாக்கள், தாபெயின்கள், தபா தாபெயின்கள், இமாம்கள், ஷஹதாக்கள், சித்தீகீன்கள், உலமாக்கள், அல்லாஹ்வின் இறை நேசர்கள், குறிப்பாக நம் அனைவர் மீது என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். இன்னைக்கு நம்ம சூரா அல் இன்ஸ்ராவுடைய தமிழாக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அலம் நஷ்ரஹ் லக சதுரக் வ வதானா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கத ஜஹரக் வ ரஃபானா லக திக்ரக் ஃப இன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரா இன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரா ஃப இதா ஃபரக்த ஃபன்சப் வ இலா ரப்பிக ஃபர்கப். அலம் நஷ்ரஹ் லக சதுரக், நாம் உன் உள்ளத்தை விரிவாக்கவில்லையா? வவதானா அன்க விஸ்ரக், உன் மீது இருந்த பாரத்தை நாம் நீக்கவில்லையா? அல்லதி அன்கத தஹரக், அது உன் முதுகை சுமையாக்கியிருந்ததே. வரஃபானா லக திக்ரக், உன் புகழை நாம் உயர்த்தினோம். ஃபஇன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டத்துடன் சுலபமும் உள்ளது. இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, உறுதியாக கஷ்டத்துடன் சுலபமும் இருக்கிறது. ஃபஇதா ஃபரக்த ஃபன்சப், நீ ஓய்வு பெற்றபோது இபாதத்தில் முழுமையாக ஈடுபடு. வ இலா ரப்பிக ஃபர்கப், உன் இறைவனிடமே முழுமையாக நாடு. இந்த சூரா நமக்கு சொல்லுவது என்னவென்றால், ஒவ்வொரு கஷ்டத்திற்கு பின்னாலும் நிச்சயமாக சுலபம் உள்ளது. நம்பிக்கையை இழக்கக்கூடாது. அல்லாஹ்வை முழுமையாக நம்பி அவனிடம் மட்டுமே நாட வேண்டும். பொறுமை, நம்பிக்கை, இபாதத்தில் நிலைத்திருந்தால் வாழ்க்கை லேசாகும். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. சதகல்லாஹுல் அஸீம்.